வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த வட இந்தியாவில் நடந்த மத்திய இந்தியாவில் நடந்த பேரரசுகளுடைய தோற்றத்தில் சின்ன சின்ன சிற்றரசுகள் நிறையா தோன்றியது. ஒரு பகுதிக்கும் ஒரு அரசுகள். இப்போ ஹர்ஷர் அப்படிங்கிறத போன வகுப்பில் பார்த்தோம், சரிங்களா? வடக்கு இந்தியாவில் தொடங்கி காஷ்மீருக்கு அருகே உள்ள தானேஸ்வரத்தோடு தொடங்கி அப்புறம் கண்ணௌசிக்கு தன் தலைநகரை மாற்றிக்கொண்டு மத்திய இந்தியா முழுவதுமாக, அதாவது சாளுக்கியர் வரைக்கும் படையெடுத்து வந்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். அந்த அடிப்படையில் இப்போ பார்க்க போகிறது பாலர்கள் அப்படிங்கிற பகுதியை பார்க்க போகிறோம். நிறைய குரூப் 1 குரூப் 2 பொறுத்தவரை இந்த ஏரியாவில் வந்து கொஸ்டின் டெஸ்ட் பண்ண தான் செய்வாங்க, கொஸ்டின் கேட்க தான் செய்வாங்க, சரிங்களா? சிலபஸில் டெல்லி சுல்தான் தான் கொடுத்துருக்கு, அதுக்கடுத்து குப்தர்கள் தான் கொடுத்துருக்கு, இடையில எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலர்கள் இருந்தால் மிக முக்கியமாக பகுதிகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த பாலர்களுடைய பகுதிகள் நிறையா வரலாற்றில் தொடர்புகளை படுத்துது. அப்போ அந்த வரலாற்று தொடர்புகளுக்காக அந்த பாலர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும், தெரிஞ்சிடணும். ஹர்ஷரின் மறைவிற்கு பின்பு கங்கை யமுனை நதியில் ஏற்பட்ட வடிநிலப் பகுதிகளில் அதனை சூழ்ந்துள்ள நிலப்பகுதிகள் கட்டுப்பாட்டுக்கு பிரதிகாரர்கள், ஜலோர் ராஜஸ்தான் பகுதியில் பிரதிகாரர்கள் சொல்லியிருந்தாங்க, பின்னாடி வருவாங்க. பாலர்கள் வங்காளம், ராஷ்டிரகூடர்கள் தக்காணம். இப்போ ரெண்டையும் தான் பார்க்க போகிறோம். பாலர்கள் வங்காளத்தையும் ராஷ்டிரகூட தக்காணத்தையும் பார்க்க போகிறோம். மத்திய மும்முனை போட்டி நிலவிய கங்கை சமவெளி பறந்து விரிந்த நிலப்பகுதிகளை பாலர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தனர். தெரியல, அதாவது மத்திய இந்தியா முழுவதுமாக பாலர்கள் வங்காளத்தில் இருந்தால் கூட மத்திய இந்தியா முழுவதுமே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. வேளாண்மையின் மூலம் ஈட்டிய வருவாயை தவிர பாலர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் தங்களது வணிக தொடர் மூலமாக வருவாய் ஈட்டினார்கள். வங்காளத்தில் பரவியிருந்த பௌத்த மதம் கிழக்கு இந்தியாவிற்கு ஜாவா, சுமத்ரா ஆகிய நாடுகளுக்கும் இடையிலான இணைப்பாக விளங்கியது. சில வங்காளத்தில் பரவியிருந்த பௌத்தம் மற்றும் பௌத்த மதம் என்ன கேட்டினா, இந்த ஜாவா, சுமத்ரா போன்ற நாடுகளுக்கு பரவுவதற்கு காரணமாக அமைந்ததும் சில மிக முக்கியமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. தென்கிழக்கு ஆசியாவில் வணிக தொடர்புனால இது என்ன செஞ்சு நிறையா பரவியதாக குறிப்பிட்றாங்க. தெரியல, பாலர்கள் வங்காளத்தில் இருந்தால் கூட மத்திய இந்தியா முழுவதுமாக தன் கண்ட்ரோல் கீழே என்ன செஞ்சாங்க, வைத்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. பாலருடைய கவுட வம்சத்து அரசரான சாசாங்கன் 590 இருந்தான். பார்த்த ஹர்ஷரோட வெற்றி பெற்றார், ஹர்ஷரோட தோல்வி அடைந்தாரா, வெற்றி பெற்றார்னு போர் குறிப்பிடவில்லைன்னு சொல்லியிருப்போமா, அவங்க தான். சரி, 590 625 வரைக்கும் வங்காளத்தை ஆட்சியதாக நம்பப்படுகிறது. கவுட அரசன் சாசாங்கன் பழங்கால வங்காளத்தை ஆண்ட முக்கிய அரசரும் அவரே. கவுட அரசன் வீழ்ச்சிக்கு பின்னர் மைய அதிகாரம் என்று எதுவும் இருக்கவில்லை. அதன் விளைவாக சிறு சிறு குடிமை தலைமை அரசர்களிடம் அடிக்கடி போர்கள் நிகழ்ந்தன. எனவே பொது ஆண்டு 750 ஆண்டில் அவர்கள் ஒன்று கூடி தமக்கு அரசராக கோபாலர் என்ற சத்திரியரை நியமித்தனர். தெரியல, அவருக்கு என்ன செஞ்சாங்க, 750 சின்ன சின்ன அரசர்கள் எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்கிறாங்க, கோபாலர் என்பவரை அரசராக நியமித்தனர். அதனால அது பாலர் வம்சம் என்று தொடங்குது. சரிங்களா? இவர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பதற்கு கதை உள்ளது. இதற்கு முன் இவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கொன்ற அரக்கியை கொலை செய்யும் ஆற்றல் இவருக்கு உண்டு என்பதாலே கோபாலர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரக்கியை கொண்டு இவர் வெற்றி பெற்றதுனால இவர் என்ன செய்யப்படுறார், இவ்வாறு அரசராக அறியப்பட்டார். நிறைய பேர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு அரக்கி வந்து உங்களுக்கு கொண்டதுனால ஒரு கதையாக, ஒரு மித்து, ஒரு தொன்ம கதைகளாக சொல்லப்பட்டதாக குறிப்பிட்றாங்க. தெரியல, கோபாலரின் முன்னர் எவரும் அரச வம்சத்தினர் சேர்ந்தவர் இல்லை. ஆனாலும் தமக்கென சரிங்களா ஒரு ஆட்சி அதிகாரத்தை, ராஜ்யத்தை அமைத்துக் கொள்வதில் வெற்றி கண்டார் கோபாலர். கோபாலன் அரசியல் அதிகாரம் சிறிய குறுநில அரசர்கள் விரைவில் அங்கீகரிக்கப்பட்டது. அரசு வங்கம் அல்லது கிழக்கு வங்காளத்தில் அமைந்திருந்தது. 9ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு தொடக்கவரை பாலர்கள் பாடலிபுத்ரா தலைநகராக கொண்டு, பார்த்தோம்ல, குப்தருடைய தலைநகரம் தான் எங்களுடைய தலைநகர் பாடலிபுத்ரா தான் பீகாருடைய தலைநகரமாக இருந்தது. கிழக்கு இந்தியாவை ஆண்டனர். அவரது நாட்டில் சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி மொழிகள் பயன்பாட்டில் இருந்தன. பாலர்கள் புத்த மதத்தின் மகாயான பிரிவை பின்பற்றினர். இதாப்பா அடிக்கடி இந்த பாக்ஸ் தான் அடிக்கடி கொஸ்டினே கேட்பாங்க, சரிங்களா? அதாவது அவருடைய பாலர்களுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டால் பாடலிபுத்ரா. குப்தருக்கு எந்த தலைநகரமோ அதே தலைநகரம் தான். இவர்கள் சமஸ்கிருதம், பிராகிருதம், பாலி மொழியை பயன்படுத்தினர். பாலர்கள் புத்த மதத்தின் மகாயான பிரிவை பின்பற்றினார்கள். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா? அதுக்கடுத்து முதலாம் கோபாலருக்கு அடுத்து அவரது மகன் தர்மபாலர். தெரியல, முதலாம் கோபாலருக்கு அடுத்து அவரது மகன் தர்மபாலர் 770 815 ஆட்சிக்கு வந்தார். தெரியல, அதுக்கடுத்து வந்தவர் பாலராஜ்யத்தின் மதிக்கத்தக்க ஒன்றாக உருவாக்கினார். பாலராஜ்யத்தை பெரிய அளவில் உருவாக்கினார். வங்கமும் பீகாரும், அதாவது பாடலிபுத்ரா பகுதியெல்லாம் நேரடி ஆட்சிக்குட்பட்டிருந்தன. கண்ணோசி அவர் நியமனம் செய்த ஒருவரால் ஆட்சி செய்யப்பட்டது. பஞ்சாப், ராஜஸ்தான், மாலவம், பிரார் ஆகிய பகுதியில் ஆட்சியாளர் அவர் தலைமையை ஏற்றுக்கொண்டனர். இவங்கெல்லாம் பஞ்சாப், ராஜஸ்தான் மேற்கு பகுதியில் இருந்தவங்களாம் இவங்களுடைய ஆட்சியை என்ன செஞ்சாங்க, ஏற்றுக்கொண்டாங்க. வங்காளத்தில் இருந்தால் கூட முழு பகுதியும் தன் கண்ட்ரோல் கீழே வச்சிருக்காரு. பரமேஸ்வரா, பரமபட்டராக, மகாராஜாதி ராஜா போன்ற பட்டங்களை என்ன செஞ்சார், சூட்டி கொண்டார். யார்? அதுக்கடுத்து ஆருக்கு பிறகு வந்த கோபாலருக்கு பிறகு வந்த தர்மபாலர். ஞாபகம் வச்சுக்கோங்க.
சில தருமபாலர் பௌத்த மதத்தின் பெரும் ஆதரவராக இருந்தார். பீகாரில் பாகல்பூர் மாவட்டத்தில் விக்ரமசீலா எனும் மடாலயத்தை நிறுவினார். முக்கியமானதுப்பா, அதே பீகாரில் தான் பாடலிபுத்திராவில் என்ன நாலந்தா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோமா, இங்கே பாகல்பூரில் என்ன பல்கலைக்கழகம், விக்ரமசீலா பல்கலைக்கழகம் நிறுவப்பட்டது. பௌத்த மத கொள்கைகளையும் பண்பாட்டையும் போதிக்கும் சிறந்த மையமாக உருவானது. அவர் சோமாபூரியில், தற்போது பாகர்பூர் வெஸ்ட் பெங்கால் இருக்கு, பங்களாதேஷில் இருக்கு, சரிங்களா, பெரிய பௌத்த விகாரம் ஒன்றை கட்டினார். இங்கே பாகர்பூரில் என்ன செஞ்சார், சோமாபூரியில் என்ன செஞ்சார், பெரிய பௌத்த விகாரம் ஒன்றை கட்டினார். தருமபாலர் பீகாரில் உள்ள ஓதண்டபுரியில் ஒரு பௌத்த மடாலயத்தை கட்டினார். ஹரிஷ் பத்ரர் என்ற பௌத்த மத எழுத்தாளரையும் ஆதரித்தார். ஹரிஷ் பத்ரர் என்ற பௌத்த மத எழுத்தாளரையும் என்ன செஞ்சார், ஆதரித்தார். பாலர்கள் ஆட்சியை கிழக்கில் காமரூபம் வரை, அசாம் வரை தருமபாலர் மகன் தேவபாலர் விரிவுபடுத்தினார். தருமபாலருக்கு அடுத்து வந்தவர் யார், தேவபாலர். ராஷ்டிரகூடர்கள் தமது பொது எதிரியாக கருதிய அரசுகளை ஓரணியில் திரட்டி ராஷ்டிரகூடல் அரசரான அமோகவர்ஷன் மீது போர் தொடுத்து வென்றார். ராஷ்டிரகூடத்தை அடுத்து பார்க்க போகிறோம். ராஷ்டிரகூடர்களை வெற்றி பெற்றவர் யார், தேவபாலர். சரிங்களா, ராஷ்டிரகூடர் யாரெல்லாம் எதிரின்னு சொல்கிறாங்களோ அந்த அரசரை பூரா ஓரணியில் திரட்டி என்ன செஞ்சிருக்காரு, வெற்றி பெற்றார். தேவபாலரும் பௌத்த மதத்திற்கு பெரும் ஆதரவாக விளங்கினார். சுவர்ண தீபத்தை, சுமத்ரா தீவுன்னு சொல்லும்ல, சுமத்ரா தீபத்தை ஆண்ட சைலேந்த வம்சத்து அரசரான பாலபுத்திர தேவரால் நாலந்தாவில் கட்டப்பட்ட பௌத்த மடாலயத்தை பராமரிப்பதற்காக 5 கிராமங்களை தேவபாலர் கொடையாக வழங்கினார். தெரியல, பௌத்த மடாலயத்தை பராமரிக்கிறதுக்காக 5 கிராமங்களுடைய வரியை பயன்படுத்திங்க சொல்லி என்ன செய்யிருக்காரு, வந்திருக்காரு. இவர் ஆட்சியில் நாலந்தா பௌத்த மத கொள்கையை போதிக்கும் முதன்மையான மையமாக தலை தோங்கியது. சரிங்களா, இவருடைய தேவபாலருடைய ஆட்சியில் கொஸ்டின் கேட்பாங்கப்பா, யாருடைய ஆட்சியில் பௌத்தத்துடைய மிக முக்கியமாக நாலந்தா இருந்தது அப்படின்னா பாலர்கள் ஆதரவு தெரிவிச்சினாங்க. ஆனால் தேவபாலர் மிகப்பெரிய உள்ள என்ன செஞ்சு ஆதரவு தெரிவித்தார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. தெரியல, அதுக்கு எடுத்து பாருங்கள். தேவபாலருக்கு ஆட்சிக்கு வந்த விக்ரமபாலர் சில ஆண்டுகள் ஆட்சி புரிந்தவனா அரியணை துறந்து துறவரத்தை பூண்டார். கொஸ்டின் கேட்பாங்கப்பா, எந்த பால வம்ச துறவரத்தை பூண்டவர், விக்ரமபாலர். சரிங்களா, விக்ரமபாலரின் மகனான நாராயணபாலரும் சாந்தமான சுபாவம் கொண்டவராக மதம் சார்ந்த மனப்போக்கு கொண்டவராக விளங்கினார். ராஷ்டிரகூடர்களும் பிரதிகாரர்களும் இதனை தமக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு சில பாலர்களை வீழ்த்தினார்கள். ஜலோரில் மிகிர போஜரின் தலைமையில் பிரதிகாரர்கள் எழுச்சி. ஜலோர் அப்படிங்கிற பகுதியில் மிகிர போஜர் அப்படிங்கிற அரசர் தலைமையில் பிரதிகாரர்களுடைய எழுச்சி. பிரதிகாரர்கள் பார்த்தோம்ல, சரிங்களா, பாலர்கள் ஆட்சி பகுதிக்கு ராஷ்டிரகூடர்கள் ஆக்கிரமிப்புக்கும் தவிர்க்க இயலாத நிலையில் பாலர்களுக்கு வீழ்ச்சியை கொண்டு வந்தன. அதுவரை பாலர்கள் ஆதரவளித்து வந்த குறுநில மன்னர்களும் சுயேட்சைகளாக குறுநில மன்னர்கள் ஆதரவு தெரிவித்து வந்தவங்க என்ன செஞ்சாங்க, பாலர்கள் கொடுக்கப்பட்ட ஆதரவை விலக்கி கொண்டன. அதனால் பாலர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முடிஞ்சது. அடுத்து வந்த ராஜ்யபாலர், 3ஆம் கோபாலர், 2ஆம் விக்ரமபாலர் ஆகியோர் ஆட்சி காலத்தில் பால வம்சத்தின் வீழ்ச்சி மேலும் வேகம் பெற்றது. எனினும் 2ஆம் விக்ரமபாலரின் 1ஆம் மகிபாலர் முக்கியமானவர். இந்த மகிபாலர் முக்கியமானவர். 2ஆம் விக்ரமபாலருடைய மகனான 1ஆம் மகிபாலர் பால வம்சத்தின் ஓரளவுக்கு மீட்டார். 1020 1025, அதாவது நம்ம சோழர்கள் ஆட்சி காலத்தில் சமகாலம் கீழே வருது பாருங்கள். தென்பகுதி சேர்ந்த சோழ ராஜேந்திர சோழன் வட இந்தியாவை படையெடுத்து வந்தார். இமயம் வரைக்கும் படையெடுத்து வந்தார் ராஜேந்திர சோழன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கதை தான் இங்கே வருது. சோழன் வட இந்திய படையெடுப்புக்கு மகிபாலர் மிக முக்கியமான நிகழ்வாகும். சரிங்களா, எனினும் ராஜேந்திர சோழனின் படையெடுப்பு கங்கையை கடக்க முடியாதபடி மகிபாலரால் தடுக்கப்பட்டது. மகிபாலருக்கும் யாருக்கும் தொடர்பு இருக்கு தெரியல, ராஜேந்திர சோழனுக்கும் தொடர்பு உள்ளது. அந்த சோழர் காலத்துடைய சமகாலத்தவர் தான் மகிபாலர். அப்போ கொஸ்டின் கேட்பாங்க, கீழ்கண்ட எந்த அரசர்கள் சமகாலத்தவர்கள் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. மகிபாலரின் 15 ஆண்டுகால ஆட்சிக்கு பின்னர் 4 திறமையற்ற ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கு வந்தனர். சரிங்களா, பாலர் வம்சத்தின் இழந்து போன மகத்துவத்தை மீட்டெடுக்க முயன்றி கடைசி அரசர் ராமபாலர், அவர் 50 ஆண்டுகள் 53 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அவரது மறைவிற்கு பின் பால வம்சத்தின் இருப்பும் மகதத்தின் ஒரு பகுதியாக மட்டுமே என்று ஆனது. அதுவும் குறுகிய காலத்திற்கே நீடித்தது. அது காலத்தில் வடக்கு வங்காளத்தில் வல்லமை மிக்கவராக உருவாகியிருந்த சேனர் வம்சத்து அரசர் விஜயசேனரின் கடைசி ஆட்சியரான மதனபாலரை 1130 1150 ஆட்சியிலிருந்து அகற்றிவிட்டு தன் சேர்ந்த சேனர் வம்சத்து ஆட்சியை நிறுவினார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, அதுக்கடுத்து பாலருக்கு பிறகு வந்தவர்கள் யாருன்னு கேட்டி அப்படின்னா யார், சரிங்களா, சேனர்கள். கடைசி பாலரசன் மதனபாலரை வெற்றி பெற்றவர் யார், விஜயசேனர். சரிங்களா, மகிபாலருக்கு அடுத்து வந்தவர் தான் யாருன்னு கேட்டி அப்படின்னா தெரியல, 4 திறமையற்ற அரசர்கள் இருந்தாங்க. அதுக்கு அடுத்து வந்தவர் என்ன, ராமபாலர் கடைசி அரசராக அறியப்படுகிறார். 53 ஆண்டுகள் ஆட்சி புரிந்து அவரது மறைவிற்கு பின் பாலவம்சத்தின் இருப்பு மகதத்தின் சின்ன பீகாரில் மட்டும் இருந்தது. அதுவும் குறுகிய காலம் நீடித்தது. கடைசி அரசராக அறியப்படக்கூடிய மதனபாலர் தெரியல, அந்த ராமபாலருக்கு பிறகு வந்த மதனபாலர், மகிபாலர், ராமபாலர், மதனபாலர் அதோடு என்ன செஞ்சு முடிந்ததாக வரலாறுகள் குறிப்பிடுது.
பால வம்சத்து அரசர் பௌத்த மதத்தின் மகாயான பிரிவை ஆதரித்தனர். பௌத்த மத தத்துவ ஞானியாக ஹரிபத்ரர் பாலர்கள் ராஜ்யத்தை நிறுவிய தர்மபாலருக்கு ஆன்மீக குருவாக விளங்கினார். கோபாலருக்கு அடுத்து வந்த தர்மபாலர் இருக்காரில், அவருக்கு ஆன்மீக குருவாக விளங்கியவர் யார்? ஹரிபத்ரர். ஹரிபத்ரர் விளங்கினார். சரிங்களா? அதுக்கடுத்து மடாலயங்கள் இருப்பிடங்களும் ஒன்றாக விளங்கியது. சரிங்களா? வணிகர்களும் கைவினை கலைஞர்களும் பெருமளவில் இஸ்லாம் மதத்திற்கு மாறியதன் மூலம் பாலர் அரசும் பௌத்த மத வீழ்ச்சியை சந்தித்தன. சரிங்களா? முக்கியமானதுப்பா. சரிங்களா? நிறைய மடாலயங்கள் இருப்பிடங்களுள் ஒன்றாக விளங்கியது. வணிகர்களும் கைவினைஞர்களும் பெருமளவில் இஸ்லாம் மதத்திற்கு மாறியதன் காரணமாக பாலர்கள் அரசும் பௌத்தத்தை வீழ்ச்சியை சந்தித்தன. இந்த வெஸ்ட் பெங்காலில், அதாவது வெஸ்ட் பெங்கால், ஈஸ்ட் பெங்கால் அதிகமாக இஸ்லாமியர் மதம் மாற்றுறதுக்கு காரணம் இந்த வணிகர்களும் இவங்க தான் அதிகமாக என்ன செஞ்சாங்க? மதம் மாற்ற ஆரம்பித்தாங்க. அந்த மதமாற்ற செயல் தான் என்னாச்சு? முழுவதுமாக என்னாச்சு? வங்காளத்தில் பௌத்தம், சரிங்களா, பௌத்தத்திலிருந்து அதுக்கு போனதுக்கான காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்றாங்க. கலையும் கட்டிடக்கலை, சரிங்களா, எதனால் அந்த வெஸ்ட் பெங்காலில் தான் காரணமாக அமைந்தது? பாலவம்சத்துடைய காலகட்டம் தான் அப்படியே மாற ஆரம்பிச்சது. சரி, அதுக்கடுத்து கலை மற்றும் கட்டிடக்கலை. திமான் அவரது மகனான விட்லபாலர் ஆகியோர் இரு கலைஞர்கள் பாலர்கள் காலத்தில் அவர் இருவரும் பெரும் ஓவியர்களாகவும் சிற்பக் கலைஞர்களாகவும் வெண்கலக்கலை வடிப்போராகவும் விளங்கினார்கள். பாலர் ஆட்சி காலத்தில் சிற்பக்கலை குப்தர் காலத்திற்கலையின் உச்ச தாக்கத்தை எட்டி கொண்டிருந்தது. முதலாம் மகிபாலர் பார்த்தோம்ல, யார்? சோழர், ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்தோட சமகாலத்தவர். சாரநாத், நாலந்தா, புத்தகையா ஆகிய இடங்களில் புனித வழிபாட்டு தலங்களை உருவாக்கியதுடன் பலவற்றை சீரமைக்கும் செய்தார். சில கோபாலர் முத தொடங்கியவர். கோபாலர் ஓதண்டாபுரியில் பீகார் புகழ்பெற்ற பௌத்த மடாலயத்தை நிறுவினார். தர்மபாலர் விக்ரமசீலா சோமாபுரம் பார்த்தோன்னா பாகர்பூர் வங்காளதேசத்தில் மகாவிகாரத்தையும் நிறுவினார். கொஸ்டின் கேட்பாங்க. கோபாலர் நிறுவியது ஓதண்டபுரியில் உள்ள பீகாரில் உள்ள பௌத்த மடாலயம். தர்மபாலர் நிறுவியது ஒன்று விக்ரமசீலா, இன்னொன்று சோமபுரத்தில் உள்ள, அதாவது பாகர்பூர் அப்படிங்கிற இடத்துல உள்ள, இப்போ பாகர்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல மகாவிகாரத்தையும் நிறுவினார் அப்படின்னு குறிப்பிட்டார். இலக்கியம் அதிசா, சரகர், திலோபா, தன்சில், சரிங்களா, தான்ஸ்டி, ஜினமித்ரா, முக்திமித்திரர், பத்மானவர், வீரராசன், சிலபத்திரர் ஆகியோர் விக்ரமசீலா, நாலந்தா பல்கலைக்கழகத்தில் சென்ற முக்கியமான அறிஞர்கள். பாலர் ஆட்சி காலத்தில் தோன்றிய தத்துவியல் ஆக்கங்கள் கௌதமபாதரின் ஆகம சாஸ்திரம், ஸ்ரீதரப்பட்டரின் நியாய குண்டலி ஆகிய நூல்கள் உள்ளடக்கியதாக இருந்தன. சக்கரபாணி, தத்தா, சுரேஸ்வர் கடதரா வைத்தியா, ஜீடமுனிவா, ஜிமுட வாகனர் ஆகியோரால் பல மருத்துவ நூல்கள் இயற்றப்பட்டன. பாலர் சமஸ்கிருத அறிஞர்களையும் ஆதரித்தார். புத்த மதம் சார்ந்த பல தாந்திரிக நூல்கள் இயற்றப்பட்டு அவை சமஸ்கிருதத்தில் மொழியாக்கம் செய்யப்பட்டன. தாந்திரியம் குறித்த மூல நூல்கள் பலவேறுபட்ட இந்திய திபெத் நூல்களால் ஆனவை. நாட்டுப்புற பாடல்கள் தொகுப்பான மகிபாலர் கீதங்கள், தெரியல, இன்றும் வங்காளத்தில் கிராமப்புற பகுதியில் செல்வாக்கு பெற்று விளங்குகின்றன. தேவையில்லை, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மகிபாலர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரியல. ராமச்சரிதம் என்ற காவியத்தை சந்தியாகர் நந்தி இயற்றினார். முக்கியமான பார்த்து, ராமச்சரிதம் என்ற காவியத்தை எழுதியவர் சந்தியாகர் நந்தி என்பவரால் எழுதினா பாலவம்சத்து அரசரான ராமபாலரின் வாழ்க்கை வரலாறு நூலானது. ராமபாலருடைய தான் என்னது? இந்த ராமர் சரிதம் என்பது ராமருடைய வரலாறு கிடையாது, பாலவம்சத்து அரசரான ராமபாலருடைய வரலாறு. இது வனங்களில் வாழ்ந்த பழங்குடி தலைவர்களுக்கும் விலை உயர்ந்த பரிசுகளை அளிப்பதன் மூலம் அவர் எவ்வாறு பாலர்கள் கூட்டணிக்குள் கொண்டு வரப்பட்டார் என்பதை விளக்குகிறது. அவ்வளோதான், வேறு எதுவும் தேவையில்லை. தெரியல. ராமச்சரிதம், மகிபாலர் கீதங்கள், இது மட்டும் தெரிஞ்சு கொண்டா போதும். தெரியல. தாந்திரிய கதைகள் சமஸ்கிருத மொழியாக்கம், தெரியல, சாந்திரிய கதைகள் நூல்கள் இயற்றப்பட்ட சமஸ்கிருத மொழியாக்கம் செய்யப்பட்டன அப்படின்னா ஒரு கதைகளாக இருக்குது, அவ்வளோதான். அதுக்கடுத்து ராஷ்டிரகூடர்கள். பிரதிகாரர்களும் ராஷ்டிரகூடரும் இடையே நிலவிய பகமை இரு வம்சங்களின் அழிவிற்கு வழிவகுத்தது. தெரியல. ஃபஸ்ட்டே ஏன் ராஷ்டிரகூடர்கள் அழிஞ்சாங்கன்னு சொல்லி குறிப்பிட்டாங்க. தெரியல. கண்ணோசிக்கு அருகே அரபு பயணி, கண்ணோசிக்கு வருகை தந்த அரபு பயணி அல் மாசுத் அரசாலும் இரு வம்சங்களிடையே நிலவிய பகமையை பதிவு செய்துள்ளார். பிரதிகாரர்களும் ராஷ்டிரகூடர்களும் பகமை, தெரியல, அதே கொஸ்டின் கேட்பாங்க. பிரதிகாரர்களுக்கு பகமையாக இருந்தது யார்? ராஷ்டிரகூடர்கள். தெரியல. அது பதிவு செய்தவர் அரபு பயணி அல் மாசுத். அரசாலும் இரு வம்சங்களிடையே நிலவிய பகமை ராஷ்டிரகூடர்களை பிரதிகாரிடம் வந்து கண்ணோசியை கைப்பற்றுவது தக்க சமயத்தை எதிர்நோக்கி இருந்தது. அந்த கண்ணோசி தான் ரெண்டு பேர்த்துக்குமே மிக முக்கியமான மையமாக இருந்தது. பொது ஆண்டு 10ஆம் நூற்றாண்டு, தெரியல, அதாவது 900 காலகட்டத்தில் அவர்கள் வெற்றிகரமாக அரசாண்டனர். அவர்கள் கன்னட மொழி பேசும் வாழ்ந்த முக்கிய பிரிவாக அறியப்பட்ட ராஜ்திகர் அல்லது ரதிகாரர்கள் வழித்தோன்றல் என தங்களை அறிவித்துக் கொண்டனர். அசோகர் கல்வெட்டில் அவர் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. அதாவது ரஸ்திகர் அல்லது ரதிகாரர்னு சொல்லக்கூடியது அசோகர் காலகட்டத்திலிருந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவங்க எழுச்சி பெற்றது எப்போ? 10ஆம் நூற்றாண்டு 900 தான் எழுச்சி பெற்றிருக்காங்க. ராஷ்டிரகூட மரபின் எழுச்சி
தொடக்கத்தில் ராஷ்டிரகூடர் வாதாபி ஆண்டு வந்து மேலை சாளுக்கியர்களுக்கு கப்பம் கட்டுவர்களாக இருந்தது. ரொம்ப சின்ன அரசலாக இருந்திருக்காங்க. சாளுக்கிய 2ஆம் புலிகேசி வருவார், பின்னாடி பார்ப்போம், பல்லவர் அரசர் தெரியல. சாளுக்கியர்கள் கப்பம் கட்டுவர்களாக இருந்தன. அதற்கு முன்னர் அரசாண்டவர்கள் இருந்த போதிலும் தந்தி துர்க்கர் என்பவரே ராஷ்டிரகூட வம்சத்தின் தலை சிறந்தவர் ஆவார். அதுக்கு முன்னாடி இருந்தால் கூட தந்தி துர்க்கர் என்பவர் தான் அந்த அரசத்துடைய தலை சிறந்தவர் அறியப்பட்டார். பிராரில் ஒரு சிறுபகுதி ஆண்டு வந்த தந்தி துர்க்கர் 2ஆம் புலிகேசி 2ஆம் விக்ரமாதித்தன், சாளுக்கிய அரசு 2ஆம் விக்ரமாதித்தனுடைய மறைவுக்கு பிறகு 733 746 இருந்தவர் 2ஆம் விக்ரமாதித்தன். பாலர் இது சாளுக்கிய வர பார்க்கலாம். பின்னர் தன் அரசை சுற்றி இருந்த பகுதிகளுக்கு படையெடுத்து சென்று அவற்றை தன் அரசுடன் இணைத்து கொண்டார். யார்? தந்தி துர்க்கர் தான். இந்த 2ஆம் விக்ரமாதித்தனுடைய காலகட்டத்துக்கு பிறகு என்ன செஞ்சிருக்காரு? அவர் நந்திபூரியில் கூர்ஜ ராஜ்யத்தையும் மாலவம் கிழக்கு மத்திய பிரதேசம் பிரார் முழுவதையும் கைப்பற்றினார். மாலவத்தை கைப்பற்றியிருக்காரு, கிழக்கு மத்திய பிரதேசம் கைப்பற்றியிருக்காரு, பிரார் முழுவதையும் கைப்பற்றினார். பொது ஆண்டு 750 ஆண்டு வாக்கில் மத்திய மற்றும் 750 வாக்கில் மத்திய மற்றும் தெற்கு குஜராத் பகுதியில் மத்திய பிரதேசம் பிரார் பகுதியில் தன் ஆதிக்கத்தை அத்தாக்கு திரும்ப வருது. மத்திய பிரதேசம் பிரார் போன்ற பகுதிகளில் தந்தி துர்க்கர் என்ன தன் கண்ட்ரோலை கீழே கொண்டு வந்துட்டார். தந்தி துர்க்கர் தனது நிலைமையை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் வாதாபி ஆண்ட கடைசி சாளுக்கியர் தெரியல, அது பின்னாடி பார்ப்போம் சாளுக்கியர்களை பற்றி. கீர்த்திவர்மன், அதுக்கடுத்து 2ஆம் நந்திவர்மன், 2ஆம் விக்ரமன் பிறகு வரக்கூடிய நந்திவர்மனை தோற்கடித்தார். அவை மகாராஜாதிராஜர், பரமேஸ்வரர், பரமபட்டராகர் ஆகிய பட்டங்களை ஏற்றார். பல்லவரசன் 2ஆம் நந்திவர்மனுக்கும் தனது மகளை திருமணம் செய்து கொடுத்ததன் மூலம், இது பல்லவர் காலத்துடைய சமகாலம் தான் இந்த ராஷ்டிரகூடர்கள், பல்லவர் திருமணம் செய்து கொடுத்ததன் மூலம் 756ஆம் ஆண்டில் தந்தி துர்க்கின் மறைவுக்கு பின் சிறப்பான 1ஆம் கிருஷ்ணர் ஆட்சிக்கு வந்தார். தெரியல சிறப்பான அவருடைய சிற்றப்பாவான தந்தி துர்க்கருடைய சித்தப்பாவான 1ஆம் கிருஷ்ணன் என்ன செய்கிறார்? ஆட்சிக்கு வர்றார். சிற்றப்பாவான 1ஆம் தந்தி துர்க்கருக்கு பிறகு 1ஆம் கிருஷ்ணன் வர்றாரு. 1ஆம் கிருஷ்ணனுடைய காலகட்டம் 756 775. மைசூரை ஆண்ட கங்கர்களை போரில் வெற்றி பெற்றார். அவருக்கு அடுத்து வந்த அவருடைய மூத்த மகன் 2ஆம் கோவிந்தர் 775 ஆட்சிக்கு வந்தார். கீழே சாளுக்கியர்களை தோற்கடித்தார். அவர் என்ன செய்ய கீழே சாளுக்கியர்களை தோற்கடித்தார். பின்னர் தனது சகோதரான துருவரிடம் அரசு பொறுப்பை ஒப்படைத்தார். துருவருடைய காலகட்டம் 780 794. இது ஒரு 5 வருஷம் தான் ஆட்சி செஞ்சிருக்கார் இவர். கோவிந்தர்னா எத்தனை வருஷம் வரும்? 5 வருஷம் தான். அதுக்கடுத்து துருவர் தனக்குத்தானே அரசராக முடிசூட்டி கொண்டார். ஆட்சி காலத்தில் ராஷ்டிரகூட அரசு தன் சிறப்பான உச்சத்தை அடைந்தது. துருவர் ஆட்சி காலம் தான் ராஷ்டிர காலத்தை உச்சத்தை அடைந்தது. மேலை கங்கர் அரசனை வீழ்த்தி பின்னர் துருவர் பல்லவ அரசன் நந்திவர்மனை தோற்கடித்தார். வெங்கியை தற்கால ஆந்திர அரசரும் துருவரின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆந்திர பகுதி இந்த வெங்கி அரசருடைய இதையும் துருவர் என்ன செய்திருக்காரு? தன் கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு. அதன் பின் கவனத்தை திருப்பினார். அந்த பகுதியில் தங்களது ஆதிக்கத்தை நிலநாட்ட போட்டியிட பிரதிகார வம்சத்து அரசரான வாத்சரியர் பால வம்சத்தின் தர்மபால இருவரையும் தோற்கடித்தார். சில பாலர்கள் பிரதிகாரர்கள்லாம் தோற்கடித்தவர். வாரிசார் தனது 3ஆம் மகன் 3ஆம் கோவிந்தரை நியமித்தார். 3ஆம் கோவிந்தர் 794 814 வரைக்கும் ஆட்சி செய்தார். வெற்றிகரமாக ஆட்சி அமைத்து பல்லவரசர் தண்டிகர் வீழ்த்தப்பட்டார். அவரது தாய்வழி பாட்டனாக இருந்ததால் அவர் 3ஆம் கோவிந்தரின் ஆதிக்கத்தை எதிர்க்கவில்லை. கோவிந்தர் தக்காணத்தில் தனி ஆதிக்கம் செலுத்துபவராகினார். ராஷ்டிரகூட ராஜ்யம் புகழின் உச்சத்தை எட்டியது. 3ஆம் கோவிந்தருடைய காலத்தில் புகழின் உச்சத்தை எட்டியது. துருவர், அதுக்கடுத்து 3ஆம் கோவிந்தர். 3ஆம் கோவிந்தருக்கு பிறகு அமோகவர்ஷன், மிக முக்கியமான இவர் தான். அடிக்கடி உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த காலத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் அந்த கதையெல்லாம் ரொம்பலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் வேணும். இவரை கம்பல்சரி ஞாபகம் வச்சுங்க. அமோகவர்ஷர் 814 878, கிட்டத்தட்ட ஒரு 60 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சிருப்பார். அமோகவர்ஷர் 64 ஆண்டுகள் ஆட்சி செய்தார். அதில் முதல் 20 ஆண்டுகள் மேலை கங்கருடன் போர் நீடித்தது. கங்கர் வம்சத்து இளவரசர் ஒருவருக்கு அமோகவர்ஷர் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்ததன் மூலம் அப்பகுதி அமைதி திரும்பியது. அமோகவர்ஷர் கலை இலக்கியத்திற்கு ஆதரவளித்தார். புகழ்பெற்ற திகம்பர ஆச்சாரியான ஜீனசேனர், சமஸ்கிருத இலக்கண ஆச்சாரியான சகடாயனர், கணித மேதையான மகாவீராச்சாரியர் ஜீனசேனர், சகடாயனர், மகாவீராச்சாரியர் ஆகியோருக்கு ஆதரவளித்தார். அமோகவர்ஷர் சிறந்த கவிஞராக கவிராஜ மார்க்கம் கவிதையில் கொண்ட கன்னட மொழியில் எழுதப்பட்ட கன்னட மொழியில் முதல் நூலை எழுதியவரை யார் தான்? இந்த அமோகவர்ஷர், இந்த அரசர் தான். அமோகவர்ஷருக்கு பின் அவரது வாரிசுகள் அரசாண்டனர். அவர்கள் திறமையானவர் 3ஆம் கிருஷ்ணர் ஆவார். ராஷ்டிரகூட அரசர்கள் கடைசி அரசர் 3ஆம் கிருஷ்ணர். ஏன்னா 3ஆம் கிருஷ்ணர் தமிழகத்து வரைக்கும் படையெடுத்து வந்திருப்பாங்க. வருவார் பாருங்க. மைத்துன பதுங்குரின் துறையுடன் சோளத்தின் மீது படையெடுத்தார். ஏன்னா சோழ அரசாட்சி தொடங்கிருச்சு அந்த காலகட்டத்தில். காஞ்சியும் தஞ்சாவூரும் கைப்பற்றப்பட்டன. ஆற்காடு, செங்கல்பட்டு, வேலூர், இது அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்கப்பா.
தென்னிந்தியாவில் படையெடுத்த தமிழகத்தை படையெடுத்த ராஷ்டிரகூட அரசர் யாருன்னு கேட்டால் 3ஆம் கிருஷ்ணர். சரிங்களா. தொண்டை மண்டலத்தை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். சரிங்களா. தக்கோல போர்னு சொல்லக்கூடிய இங்கே வேலூர் என்ற இடத்தில் நடந்த போரில் ராஜாதித்யன் சோழர் படையை தோற்கடித்தார். 3ஆம் கிருஷ்ணன் என்ன செஞ்சார் தெரியல, எதை தோற்கடித்தார்? ராஜாதித்யன் சொல்லக்கூடிய சோழர் படையை தோற்கடித்தார். 3ஆம் கிருஷ்ணன் தெற்கே ராமேஸ்வரம் வரை படையெடுத்து சென்றார். வெற்றியின் சின்னமாக தூணை நிறுவினார். தக்காணம் முழுவதிலும் அவரது ஆட்சியின் போது ராஷ்டிரகூடல் கண்ணூசி தம் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் வட இந்திய ஆட்சியாளர் நடந்த போட்டியில் இணைந்தனர். ராஷ்டிரகூடர்கள் பெரும்பாலும் இந்த கண்ணூசியை கைப்பற்றுவதில் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல, ரசூல் அப்படிங்கிற ஒரு அரபு பயணி சொல்கிறார் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டோம்ல, அதான் சொல்கிறாங்க. கண்ணூசியை கைப்பற்றுவதற்கு அவரிடம் தொடர்ந்து நடந்த மோதல் காரணமாக அப்பகுதி அந்த பிரதேசத்தின் குறுநில மன்னர்கள் சுயேட்சையாக, அதாவது கண்ணூசிக்காக சண்டை போட்டுக்கிறதுனால பின்னாடி இருந்த அரசர்களாக சுயேட்சையாக அரசாள ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் காட்டிய எதிர்ப்பானது கண்ணூசியை மையமாக கொண்டு வட இந்தியாவை ஆளும் ஒரு அரசு அமைவதின் வாய்ப்பை தகர்த்தது. வடமேற்கிலிருந்து வந்த படையெடுப்பின் வலுவான அரசை அமைப்பதற்கான முயற்சிகளும் தடமையாக இருந்தன. 3ஆம் கிருஷ்ணருக்கு பின் வந்தவர்கள் ராஷ்டிரகூட அரசை வீழ்ச்சியிலிருந்து காக்க முடியாத அளவிற்கு வலுவற்றவர்களாக இருந்தனர். 3ஆம் கிருஷ்ணரோட முடிஞ்சிருச்சு. நம்மளுக்கு 3ஆம் கிருஷ்ணரை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு தகவலை மட்டும் தெரிஞ்சு கொள்ளணும். தென்னிந்தியா வரைக்கும் படையெடுத்தவர் யார்? 3ஆம் கிருஷ்ணன். தெரியல. சோழர்களுடைய ராஜா ஆதித்யனை தெரியல எந்த ஆண்டு தோற்கடித்த 743 தெரியல 949 என்ன தோற்கடித்தார் மட்டும் நான் வச்சு தக்கோல போரில். சில தக்கோல போர் அப்படின்னா தற்கால வேலூர் தான் தக்கோலம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடலாம். அதுக்கடுத்து மதம். ராஷ்டிர ஆட்சி காலத்தில் சிவ வழிபாடு விஷ்ணு வழிபாடு செல்வாக்கு பெற்றிருந்தது. குடைவரை கோயில்கள் உருவாக்கப்பட்ட எல்லோரா சிவன் கோவில் 1ஆம் கிருஷ்ணர் கட்டியதாகும். மிக முக்கியமானதுப்பா. எல்லோரா சிவன் கோயில் 1ஆம் கிருஷ்ணர் கட்டியது தான் இந்த எல்லோரா சிவன் கோயில். அரச முத்திரைகளில் விஷ்ணுவின் வாகனமான கருடன், யோக நிலையில் அமர்ந்த சிவன், விஷ்ணுவின் உருவங்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. தந்தி துர்க்கர் உச்சைனியில் தந்திருக்கும் புகழ்பெற்ற அரசன் பார்த்தோம்ல, அதை தொடங்கி வைத்து வருவதான ஹிரண்ய கற்ப சடங்கை நடத்தினார். அதனால் ஞாபகம் வச்சுங்க. இந்த எல்லோரா குடைவரை கோயிலை முதலாக உருவாக்கியவர் 1ஆம் கிருஷ்ணர் என்ற தெரியுங்களா புகழ்பெற்ற சிவன் கோயில் உருவாக்கப்பட்டது. 1ஆம் கிருஷ்ணர் என்ற ராஷ்டிரகூடலாக உருவாக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1ஆம் அமோகவர்சன், 4ஆம் இந்திரர், 2ஆம் கிருஷ்ணர், 3ஆம் இந்திரர் பிற்கால அரசர்கள் சமண மதத்திற்கு ஆதரவளித்தனர். பௌத்த மதம் ஒழுக்கொழிந்த நிலையில் அது முக்கிய மையமாக கண்கேரி என்ற இடம் மட்டும் இருந்தது. இந்த கண்கேரி இடத்தை பற்றி 7th புக்கில் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். சரிங்களா. இலக்கியம். ராஷ்டிரகூட ஆட்சி கல்வியை போற்றினர். அவர் ஆட்சி காலத்தில் கன்னடம் சமஸ்கிருத இலக்கியங்கள் பெரும் வளர்ச்சி கண்டன. 1ஆம் அமோகவர்சர் பிரஷ்னோத்திர மாளிகா எனும் சமஸ்கிருத நூலையும் கவிராஜ மார்க்கம் எனும் கன்னட நூலையும் இயற்றினார். ஜீனசேனர் சமணர்களின் ஆதி புராணத்தை எழுதினார். மிக முக்கியமானப்பா ஜீனசேனர் பார்த்தோம்ல, அமோகவர்சருடைய காலகட்டத்தில் இருந்தவர் சொல்லி. 2ஆம் கிருஷ்ணன் ஆன்மீக வழிகாட்டியாக விளங்கிய குணபத்திரர் சமணர்களின் மகாபுராணத்தை எழுதினார். தெரியல. குணபத்திரர் என்ன எழுதினார்? சமணர்களுடைய மகாபுராணத்தை எழுதினார். பழங்கால கன்னட இலக்கியத்தின் 3 சக்கரவர்த்திகளாக போற்றப்பட்ட கன்னட இலக்கியத்தின் சக்கரவர்த்திகள் ஆகியோட பொன்னா, ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா ஆகியோர் தெரியல. ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி பொன்னா, ஆதிகவி பம்பா, கவி சக்கரவர்த்தி ரன்னா ஆகிய ராஷ்டிரகூட அரசர் 3ஆம் கிருஷ்ணராலும் மேலே சாளுக்கிய அரசரான தைலப்பா மற்றும் சத்யஸ்ரேயா ஆகியோராலும் ஆதரிக்கப்பட்டனர். இந்த காலகட்டம் தான் கன்னட மொழியுடைய உச்சபட்சமாக இருந்ததுன்னு குறிப்பிடாங்க. தெரியல. ராஷ்டிரகூடர்கள் இந்திய சிற்பக்கலைக்கு வியத்தகு பங்களிப்பு செய்தனர். தற்கால மகாராஷ்டிராவில் எல்லோரா, எலிஃபண்டா குடை கோயில்கள் இவரது ஆட்சி காலத்தில் உருவானவே ஆகும். எல்லோரா குடைவரை கோயில், எல்லோராவும் எலிஃபண்டாவும் இவருடைய ஆட்சி காலத்தான் உருவானது. கோவில் வளாகம் பௌத்த, சமணம், இந்து மத சடங்குகளும் கலைநுட்பத்தை கொண்டுள்ளது. 1ஆம் அமோகவர்சர் சமண மதத்தை ஆதரித்தார். தெரியல. 1ஆம் அமோகவர்சர் நம்ம பார்த்தோம்ல இலக்கியம் தெரியல, அவர் சமண மதத்தை ஆதரித்தார். அவரது ஆட்சி காலத்தில் கூறப்படும் 5 சமண கொள்கைகள் எல்லோராவில் அமைந்துள்ளது. தெரியல. எல்லோரா முதலாக யார் தொடங்கினது தெரியுங்களா? 1ஆம் கிருஷ்ணர் தான் தொடங்கினார். அப்புறம் எல்லாரும் ஆதரிது. எல்லோராவில் நமது கருத்தை கவரும் அமைப்பு என்பது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட கைலாசநாதர் கோயிலாகும். 8ஆம் நூற்றாண்டில் 1ஆம் கிருஷ்ணர் காலத்தில் அமைக்கப்பட்ட இக்கோயில் கைலாசநாதர் கோயில் தெரியல ஒரே பாறையை குடைந்து உருவாக்கப்பட்டதாகும். சாளுக்கிய அரசன் 2ஆம் விக்ரமாதித்தன் சில தோல்வி அடைவார் பார்த்தீங்களா, தன் பல்லவர்கள் வெற்றி கொண்டது நினைவாக கர்நாடகாவில் பட்டாடக்கல் என்னும் இடத்தில் எழுப்பிய லோகேஸ்வர் கோயிலை ஒத்துள்ளது. தெரியலாம். அதாவது 8ஆம் நூற்றாண்டில் 1ஆம் கிருஷ்ணாவில் உருவாக்கப்பட்ட இந்த கோயில் என்ன கேட்டி அப்படின்னா, அது சாளுக்கிய அரசு 2ஆம் விக்ரமாதித்தன் பல்லவர்கள் வெற்றி கொண்டது நினைவாக கர்நாடகத்தில் பட்டாடக்கல் என்ற இடத்துல என்ன செய்யிருக்காரு பின்னாடி வரும் தெரியல எழுப்பிய கோயில் லோகேஸ்வரர் கோயிலை ஒத்துள்ளது. தசவதார பைரவர், கைலாச மலையை ராவணன் அசைப்பது, நடனமாடுவது, சிவன் விஷ்ணு லட்சுமி இசையில் தெரியுங்களா போன்ற வரலாற்று செய்திகளும் என்ன செய்யுது இங்கு காணப்படுது. எலிஃபண்டாவில் பிரதான கோவில் எல்லோராவில் அமைந்துள்ள கோவில்கள் விடவும் சிறந்ததாகவும் நடராஜர், சதாசிவம் ஆகிய சிற்பங்கள் 30 எல்லோரா சிற்பங்களை விட மேன்மை கொண்டதாகவும் விளங்குகின்றன.
அர்த்தநாதீஸ்வரர், மகேஸ்வரமூர்த்தி ஆகிய சிற்பங்களும் காணப்படுகிறது. மார்பள சிலை, கைவினைகள், கைலாசநாதர் கோயில், கைலாசநாதர் எல்லோரா பற்றி, எலிஃபண்டா பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா, இதெல்லாம் உள்ள டீட்டெயிலாக போய் கேட்க மாட்டாங்க. தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரா எலிஃபண்டா சரிங்களா ராஷ்டிரகூட காலகட்டத்தில் புகழ்பெற்று விளங்கியது. போன குரூப் 4லேயே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அது அப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சரிங்களா, போன குரூப் 4லேயே இந்த எல்லோரா யாருடைய காலகட்டத்தில் இதானது அப்படி சொல்லி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா, இப்போ கம்பல்சரி என்ன செய்வாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, இந்த பகுதியை அடுத்ததில் என்ன செய்வோம், அடுத்ததில் அடுத்த படத்தை பார்ப்போம். எல்லாத்தையும் ரிவிஷன் கரெக்டாக பண்ணிவிட்டு வாங்க, உங்களுக்கு புரியும்.